மனசினியர்களுக்கு வணக்கம். டிசம்பர் மாதம் தான் எனக்கு ஸ்பெஷல். நடிகை ரஷ்மிகா தற்போது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாகவும் அது மட்டுமன்றி தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற திரைப்படங்களிலும் மக்களை அதாவது ரசிகர்களை கவர்ந்து கொண்டு வரும் ஒரு நடிகையாகவும் திகழ்பவர் தான் ரஷ்மிகா மந்தானா. இவர் தற்போது நடித்து கொண்டிருக்கும் புஷ்பா 2 திரைப்படம் வெளியாவது தொடர்பாக தான் இவர்களது ரசிகர்கள் எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இவர் ஒரு படம் நடித்தால் அந்த திரைப்படமானது வித்தியாசமான கதைக்களத்தை தான் கொண்டிருக்கும் என்று அந்த வகையில் தான் ரஷ்மிகா மந்தானாவின் ரசிகர்கள் மென்மேலும் ஒரு எதிர்பார்ப்பை பெற்று வருகின்றார்கள். இவர் கன்னடத்தில் கிரிக் பார்ட்டி என்ற திரைப்படத்தின் மூலம் 2016ஆம் ஆண்டு திரையுலகிற்கு அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து தெலுங்கில் கீதா கோவிந்தம் அதாவது விஜய் தேவகோண்டாவுடன் சேர்ந்து ஒரு காதல் உணர்வை கொண்ட ஒரு திரைப்படமாக கீதா கோவிந்தன் திரைப்படத்தை நடித்திருக்கின்றார். அந்த திரைப்படத்தில் அவரது குட்டி குட்டி ரியாக்ஷனாலும் சரி, அவர் செய்யும் செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, மக்கள் ஒவ்வொருவரையும் ஈர்க்கும் விதமாக அந்த படத்தின் மூலம் மிகவும் ஒரு முன்னணி நடிகையாக பலம் வந்தார். தொடர்ந்து பல படங்களை செய்த இவர் இளைய தளபதியாக தற்போது சினிமாவை கலக்கி கொண்டிருக்கும் விஜயின் ஒரு மிகப்பெரிய ஃபேனாகவே காணப்படுகின்றார். அது மட்டுமின்றி அவருடன் சேர்ந்து வாரிசு திரைப்படத்தை நடித்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்துதான் தற்போது பல படங்களையும் நடித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இவரது கைவசம் புஷ்பா 2 திரைப்பட தனுசுடன் நடித்துக் கொண்டிருக்கின்ற குபேரா, சல்மான் கானுடன் சிக்கந்தர் ஆகிய திரைப்படங்களை தனது கைவசம் வைத்து தற்போது நடித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் தான் கூறியிருக்கின்றார், எனக்கு டிசம்பர் மாதம் வந்தாலே மிகவும் ஒரு சந்தோஷமான மாதமாக காணப்படுகின்றது. ஏன் இவர் இவ்வாறு கூறப்படுகின்றார்? ஒரு வழி திருமணம் நடக்க போகிறதா, இல்லாவிடில் ஏதாவது இவரது வீட்டில் விசேஷம் ஏதாவது நடக்க போகிறார்களா என்று பலர் பல விதமான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகையில் இவர் கூறியிருக்கின்றார், டிசம்பர் மாதம் தான் நான் நடித்த சில திரைப்படங்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுக்கொண்டு இன்னும் செல்கிறது. அந்த வகையில் புஷ்பா பாகம் 1 திரைப்படமும் டிசம்பர் மாதம் தான் வெளியாகியது. அதனைத் தொடர்ந்து அனிமல் திரைப்படமும் டிசம்பர் மாதம் தான் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுக்கொண்டு வருகின்ற நிலையில் தற்போது புஷ்பா 2 திரைப்படமும் டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து எனக்கு டிசம்பர் மாதம் வந்தாலே ஒரு சந்தோஷமான நாளாகவே காணப்படுகின்றது என்றும் மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றார். முன்னிய புஷ்பா மற்றும் அனிமல் திரைப்படம் போல இந்த புஷ்பா 2 திரைப்படமும் நல்ல வரவேற்பை பெற்று நல்ல வசூலை பெற்று தனக்கு ஒரு உயர்ந்த இடத்தை தரும் என்ற ஒரு கணிப்புடன் நான் ஆர்வத்தில் இருக்கின்றேன் என்றும் கூறியிருக்கின்றார். இவர் கூறியதை கேட்ட ரசிகர்களும் இன்னும் ஆர்வத்தில் இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இவர் நடிப்பில் வெளியாகிய படங்கள் அனைவரும் வெற்றிகரமாக சினிமாவில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த புஷ்பா 2 திரைப்படத்தையும் இவர் அல்லு அர்ஜுனுடன் சேர்ந்து நடித்திருக்கின்றார். அவரும் மிகவும் பிரபல்யமான ஒரு நடிகராகவே காணப்படுகின்றார். இவரும் சேர்ந்து நடித்தால் எவ்வாறு அமையும் என்பதோடு இந்த நாட்களில் வெளிவரும் அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி வெளிவர இருக்கையில் இந்த திரைப்படம் எவ்வாறு கதைக்களத்தை கொண்டிருக்கும் என்று ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள். அந்த ஆர்வமானது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் நன்றி.